ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி ஒரு சோகமான நியூஸுங்க. என்னோடய ஐஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சுப்பீங்க. எனக்கு வந்து ஒரு கண்ணில் வந்து என்ன கடிச்சதுனே தெரியல. ஆக்சுவலி நாங்கள் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில். இது வந்து லேட் போஸ்ட்டு. இருந்தாலும் நான் வந்து இப்போ தான் கேலரியிலேருந்து ஃபைண்ட் பண்ணேன். இதுவுமே என்னோடய ஒன் ஆஃப் த மெமரிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த வ்ளாகை என்னால் மிஸ் பண்ண முடியல. சரின்னு இந்த வ்ளாக் எடிட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வ்ளாகில் வந்து என்னென்னா என்னோடய ஐஸில் வந்து ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிச்சு. என்ன பூச்சின்னு தெரியல. நாங்கள் வந்து பைக்கில் ரைடு போகும்போது கண்ணில் ஏதோ பட்டுச்சு. அது நான் அப்படியே விடாமல் நான் என்ன பண்ணிட்டேன், நல்லா கசக்கி விட்டேன். அதனால் அது இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சேட். ஸோ எவ்ரிடே நான் மேக்கப் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிடிஎம் ப்ராசஸ் நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சியோட மாய்ஸ்சரைசர். இது வந்து எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். அனைவருக்கும் இனிய போகி நல்வாழ்த்துக்கள். இதை வந்து நான் ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ரீசெண்ட் டைம்ஸில் நான் கொரியன் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா எங்கள் ஆள் வந்து பயங்கரமாக ரெடி ஆகிட்டு போஸ்ட்லாம் கொடுக்குறாரு. அவர் ரெடி ஆகிட்டாராமா. சரி ஓகே, நம்மளும் ரெடி ஆகிடுவோம் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நாங்கள் கோவில் சுற்றுலா போகிறதுனால ஹேர் வாஷ் பண்ண வேண்டியதாகிட்டு. ஸோ ஹேர் வந்து இப்போ எனக்கு வெட் ஹேரில் இருக்குது. வெட் ஹேரில் எனக்கு எப்போவுமே ஹேர் ஸ்டைல் போடுறது ரொம்பவே ஈஸி. நல்லா ஒரு கிளச் போட்டு விட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே கையிலேயே தான் வந்து ட்ரை பண்ணிடுவேன். ஏன்னா டவல் ட்ரையர் யூஸ் பண்ணுறது அது வந்து எனக்கு பிடிக்காது. சரின்னு சொல்லி நான் அப்படியே கையிலேயே வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிடுறேன். இருக்குங்க. ஆடி மாசம் காத்தடிக்குது, நானே போன கௌத்தடிக்குது. தம்பி வரியா இல்லையா? போட்டு வைக்கா எக்கட் போட்டு ஆமா அப்புறமா எவ்வளோ நேரம் தான் ரெடி ஆகும்? நார்மலாக ரெடி ஆகிறது கூட தம்பி 2 நாள் என் கூட தான் இருக்கணுமா? நீ வேணுமாடி சந்தனா? யார் லாக் பண்ணியா? நாங்கள் தங்கியிருந்த ரெசிடென்சி நேம் வந்து தி நூக். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து நாங்கள் வந்து ஸ்டே பண்ணிட்டோம். மார்னிங் வந்து நாங்கள் கோயில் போயிட்டு அப்படியே கிளம்புற மாதிரி தான் பிளானு. இவங்க வந்து கீ வாங்கிட்டாங்க. நைட்டே வாங்கிட்டு மார்னிங் காரெல்லாம் வாஷ் பண்ணி எங்கக்கிட்ட கீ கொடுத்துட்டாங்க. ஐயோ என்னோடய கண் பார்த்திங்களா ரொம்ப கஷ்டமாகிடுச்சுங்க. ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை கோயில். ஆமாங்க. ஸோ மதுரையில் வந்து ஒரு 2-3 கோயில் பிளான் பண்ணியிருக்கோம். எஸ். இப்போ வாங்க நம்ம என்ன கோயில் போகிறோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்க்கலாமா? கள்ளழகர் திருக்கோயிலுக்கு வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3rd டைம், பட் ஃபேமிலியோட ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி நான் 2 தடவை வந்து இந்த ஆன்மீக பயணத்தில் வருவாங்க. நிறைய ஆண்டிஸ்லாம் வருவாங்க. எங்கள் ஸ்ட்ரீட்லேருந்து பஸ் பெருசாக புக் பண்ணிவிட்டு வருவாங்க. அவங்களோட வரும்போது இங்கே வந்து தான் நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மற்ற கோயிலுக்கு எல்லாமே போவோம். இதை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து எங்கே போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிங்க பார்ப்போம். இதுக்கு மேலே வீடியோ நெக்ஸ்ட் பிளான் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள். ஸோ இந்த டெம்பிளுக்கு வந்து நான் 2nd டைம் போகிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து சொன்ன மாதிரி நாங்கள்லாம் குரூப்பாக வந்திருந்தோம். 2nd டைம் வந்து நாங்கள் இந்த கோவிலேருந்து வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ஆட்டோவில் போகலாம். ஏன்னா நியர்பை தான் இருக்குது கோவில் அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயும் வேறு பார்க்கிங்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து ஆட்டோவில் போயிட்டு ஆட்டோவில் வர மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம்.
எஸ், மதுரை கோயிலுக்கு வந்தாச்சோ. இவ்வளோ தான், இங்கே மட்டும்தான் வீடியோ எடுக்க முடியும். இதுக்கப்புறம் மொபைல்லாம் அலௌட் இல்லை. மொபைல்லாம் நாங்கள் வந்து லாக்கரில் வச்சுட்டு கிளம்பிட்டோம். கோயிலெலாம் பார்த்துட்டு வெளில வந்தாச்சுங்க. அந்த வேல இப்போ முக்கியமான ஒரு இடத்த பார்க்க போகிறோம். இந்த இடத்த நம்ம வந்து டிவியில், நியூஸில் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். அது என்ன இடம்னு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூரில் தான் இருக்கோம் இப்போ. ஜல்லிக்கட்டு பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா இது பொங்கல் ஃபெஸ்டிவல் இல்லையா, அதனால் மாட்டு பொங்கலுக்கு நமக்கு டிவிலலாம் பயங்கரமாக ஜல்லிக்கட்டுலாம் காமிப்பாங்க. அந்த ஊருக்கு தான் நம்ம இப்போ க்ராஸ் பண்ணி நம்ம டுவர்ட்ஸ் சென்னை வந்து நாங்கள் இந்த வழியாக தான் போகணும். சரி பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி ஒரு வழியாக நான் வந்து ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் குட்டியாக இருக்கும்போது வரை டேடிலாம் பார்ப்பாருங்க. அப்பா நியூஸ் பார்க்காம இருக்கவே மாட்டார். 24/7 நியூஸ் தான் வீட்டில், வேறு எதுவுமே பெருசாக போகாது. அதனால் நியூஸில் என்ன நடக்குதுங்கிற அப்டேட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும்ல. இந்த வ்ளாகை வந்து நான் என்னோடய கேலரியில் மிஸ் பண்ணிட்டேன். பொங்கல் முடிஞ்சு எத்தனை மாதம் ஆகுது, இப்போ தான் நான் போடுறேன். சரி ஓகே, நம்ம இதையும் போடுவோம் அப்படின்ட்டு இந்த வ்ளாகை எடிட் பண்ண ஆரம்பித்தாச்சு. இங்கேருந்து தான் மாடு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கேப்லேருந்து தான். இங்கேருந்து போய் நம்ம ரியானை கூட்டிகிட்டு தான் இப்போ கிளம்ப போகிறோம். ரியான் இப்போ எங்கே இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் கேம்பில் இருக்கார் அவர். ஸோ அவரோட கேம்ப்லேருந்து கூட்டிகிட்டு போகிறோம். மதுலிதா அவர்களையும் ஸ்போர்ட்ஸ் ரோல்பால் சங்கத்தின் துணை தலைவி மது அவர்களையும் தென்னிந்திய ரோல்பால் சங்கத்தின் செயலர் தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் மக்கள் ஒற்றுமை, இரத்த தானம், கண்தானம் வலியுறுத்தி கேட்டிங் பிரச்சார பேரணியை மேற்கொண்டு வருகின்றார்கள். இவர்கள் எஸ்ஏ தங்கராஜ், எஸ்ஏடி என்று அழைக்கப்படுவார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய நினைவாக கேட்டிங் பிரச்சார பேரணி தற்பொழுது சிறப்பாக துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பிளேயர்ஸ் மெடல் வாங்கினவங்க அப்படியே உட்காருங்க. இந்த கேம்ப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியான் வந்து அசாமுக்கு செலக்ட் ஆகிருக்கான். ஸோ நேஷ்னலுக்கு விளையாடுறதுக்காக இந்த கேம்ப் போட்டிருந்தாங்க. இதுதான் வந்து அவங்க விளையாட போகிற யூனிஃபார்ம். ஸோ இதில் வந்து ரியான் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். அவர் தான் கலர் போட இருப்போம், அதான் கலர் வானவில் கலர், ரெயின்போ கலர். அவர் தான் தினத்தந்தி. ரியான் பாய் பாய் திண்டுக்கல். அவ்வளோதான், ரியானை கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ ரியானால் நாங்கள் இப்படிலாம் சுற்றி சுற்றி வரோன்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ அவனுக்கு தான் நாங்கள் தேங்க் பண்ணணும்.